நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது 0R வரவேற்பது நான் அனிதா மற்றும் நான் தேவேந்திரன். அனிதா, இன்னைக்கு ஒரு முக்கியமான 2 விஷயங்களை எடுத்துக்க போகிறோம். ஒன்று, மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த தொடர் போராட்டம் குறித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், பொறியியல் கல்லூரிகள் அதிகமாயிட்டே வரனால அதோட தரம் குறைந்து விட்டதா அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். பிரணாப் முகர்ஜி நேற்று அது குறித்தான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு விவாதம் தான் நடக்க இருக்கின்றது. அது குறித்தான அமர்வு தான் இந்த முதல் அமர்வு. இந்த நிலையில் தமிழகத்தின் கல்வி நிலை எப்படி இருக்கின்றது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பையும் பார்த்து விடலாம். அந்த செய்தி தொகுப்பு நம்முடைய கல்வி தரம், நம்முடைய தமிழகத்தில் கல்வி நிலை எப்படி இருக்கிறது என்பதை விளக்கும். தமிழகத்தில் 2014 கல்வியாண்டு தேர்வில் 50% மேற்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தேர்ச்சியடைந்தனர். இது தமிழ்நாட்டில் பொறியியல் கல்வியின் தரம் குறைந்து வருவதையே காட்டுவதாக கல்வியாளர்கள் பலரும் கூறுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் கடந்த ஆண்டு 7 லட்சம் மாணவர்களில் 3.5 லட்சத்திற்கும் குறைவான மாணவர்களே தேர்ச்சியாகியுள்ளனர். பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் 90% தாண்டும் நிலையில் கல்லூரிகளில் இந்த முரணான நிலை வருத்தத்துக்குரியதே. ஆனால் மாணவர்கள் பலரும் இதை மறுக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழகம் போன்று மற்ற கல்வி நிலையங்களும் தரமான கல்வியை அளிக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் கருத்தாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. மீண்டும் 0R வரவேற்கிறோம். அந்த செய்தி தொகுப்பை நம்ம பார்த்தோம் தேவேந்திரன். அதுல அதாவது சொல்லப்படுவதற்கு பிரணாப் முகர்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்லூரிகள் ரொம்ப அதிகப்படியா ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட தரம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தினுடைய அந்த நிலை குறித்து பார்த்தோம். கடந்த ஆண்டு நடந்த அந்த தேர்வின் முடிவுகள் கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் அதில் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. அந்த நிலையும் நாம் இந்த நேரத்தில் பார்த்தோம். பிரணாப் முகர்ஜியினுடைய அந்த அறிக்கையும் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பு அரங்கத்தில் நமக்காக நம்ம கூட பேச வந்திருக்காங்க பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள், கல்வியாளர். அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் தமிழரசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இதை பத்தி விவாதிப்பதற்காக. இந்த நிலையில் நாம் அந்த பிரணாப் முகர்ஜியினுடைய அந்த அறிக்கையை பார்ப்பதும் ஒரு சாலச்சிறந்ததாக இருக்கும் நினைக்கிறேன். காரணம், நேற்று அந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகுதான் இந்த அமர்வையே நாம் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். இந்த நிலையில் பிரணாப் முகர்ஜி அந்த கல்விக்கூடத்தில் அவருடைய அறிக்கையை படித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் என்ன விஷயங்கள் இருக்கின்றது என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். பொறியியல் கல்வி குறித்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கிறார். பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. கடந்த சில நாட்களில் கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டில் இருந்த நிலையை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதே சமயம் பொறியியல் கல்லூரிகளின் தரம், உள்கட்டமைப்பு வசதிகள் குறைந்து இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவருடைய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உலகின் முதல் 200 பல்கலைக்கழகங்களில் ஒன்று கூட இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான செய்தியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் சில பொறியியல் கல்வி நிறுவனங்கள் சர்வதேச தகுதியை பெற முடியும். ஆனால் தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவை பொறுத்தளவு சில பொறியியல் கல்லூரிகள் சர்வதேச தரத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருப்பதாக குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன் மூலம் புதிய வளர்ச்சியும் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வேலை வாய்ப்பும் பெரும் அளவில் பெருகும் அப்படிங்கிற ஒரு நிலையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இதன் மூலமா இந்தியாவுக்கு வர நிறையவே வாய்ப்பு இருக்கிறதாக பொறியியல் கல்லூரிகளினுடைய தரம் அதிகரிக்கும் பொழுது வெளிநாட்டு மாணவர்கள் இங்கு படிக்கக்கூடிய ஒரு கல்வி சூழ்நிலை ஏற்படும். மட்டுமல்லாமல் அதனுடைய தொழில்நுட்பங்களும் இங்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேராசிரியர்களும் அவங்களோட தகுதிகளை வளர்த்துக் கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சர்வதேச கல்வி நிறுவனங்களுடன் நம்முடைய இந்திய கல்வி நிறுவனங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயம் பல்கலைக்கழகங்கள் பொறியியல் சிறப்பு மையங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பொறியியல் படிப்பு அந்த கல்லூரியில் ஒரு முக்கியமான படிப்பாக இருக்கும், அதிகம் பேர் விரும்புவதாக, தரமானதாக இருக்கும். அந்த பொறியியல் படிப்பை ஒரு சிறப்பு மையமாக அறிவித்து அதற்கான அதிகப்படியான மேலோங்கிய ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குடியரசுத் தலைவர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இந்த நிலையில் நான் இந்த அமர்வில் முதல் கேள்வி உங்களிடமிருந்து தான் எழுப்ப நினைக்கிறேன். காரணம், இந்த விஷயத்தில் குடியரசுத் தலைவரினுடைய அறிக்கை இப்பொழுது மட்டுமல்ல, நேற்று வெளியிட்ட அறிக்கை மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாகவே 2012-13ஆம் ஆண்டுகளில் திருச்சியில் நடந்த NIT அந்த விழாவில் ஆகட்டும், தொடர்ச்சியாக அவருடைய கருத்து ஆனது உயர்கல்வியை பொறுத்தளவு பொறியியல் மாணவர்கள் அதிக அளவில் வலிமை பெற்றவர்களாக அவர்களுக்கு அதிக அளவில் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு அது மேலோங்கியதாக இருக்கும், அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நம்முடைய கல்வி சூழலில் பொறியியல் கல்வி எந்த அளவிற்கு முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
பொறியியல் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத விட இன்றைக்கு பொறியியல் கல்லூரி என்ற பெயரில் இயங்கிக்கிட்டு இருக்கிற கல்லூரிகளை நாம் கல்லூரிகள்னு சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதுதான் இப்போ குடியரசுத் தலைவருடைய கவலை கூட. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இன்று பல்கலைக்கழகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கள்ன்ற வரை இலக்கணத்திற்குள் செயல்படுகிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஒரு பொறியியல் கல்லூரி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கல்லூரிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே என்னன்னு கேட்டால், ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கும். ஒரு ஆய்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்ட இடத்தை தான் நாம் பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம். அப்போ கல்லூரியை தாண்டிய ஒரு இடம் பல்கலைக்கழகம். ஆனால் குடியரசுத் தலைவருடைய கவலை என்னவா இருக்குன்னா, உலக தரம் வாய்ந்த ஆய்வு எந்த கல்லூரியிலாவது நடந்திருந்தாதான் அது முதல் 200 கல்லூரியில் இடம்பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகத்தில். அப்போ உலக தரம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்புன்னா என்ன அர்த்தம்? சார் சி.வி. ராமனுடைய கண்டுபிடிப்பு, சார் சி.வி. ராமன் செய்த அந்த கண்டுபிடிப்பு இன்னி வரைக்கும் சேலஞ்ச் பண்ண முடியாது. அதிலிருந்து தான் மற்ற தொடர் ஆய்வுகள் நடைபெற்றது. அப்படி ஏதாவது ஒரு இதை 30 ஆண்டு கால ஆங்கில வழி கல்வியோ அல்லது 500க்கும் மேற்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகளோ டாப் 10 டாப் 20 சொல்லுகிற கல்லூரிகள் ஏன் செய்யல? காரணம் என்னன்னா, வெளிப்படையாகவே அவர்கள் விளம்பரத்தில் என்ன கொடுக்கிறார்கள்? எங்கள் கல்லூரியில் சேர்ந்தால் கேம்பஸ் இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆவீங்கன்னு சொல்றாங்க. அப்ப கேம்பஸ் இன்டர்வியூல எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்களோ அதை வைத்து தான் நாம் பிள்ளைகளை கொண்டு போய் அங்க சேர்த்திருக்கோமே தவிர இவர்கள் சிறந்த ஆய்வை செய்தார்களா நம்ம எங்கேயாவது கவலைப்பட்டோமா? அப்போ இது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் செய்யற வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் செய்யற வேலை தான் டீம்டு யூனிவர்சிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அரசு இன்னொரு பக்கத்துல அரசு கல்லூரிகளை வலுப்படுத்தாமல், அதற்கு போதுமான நிதி வழங்காமல், அதுல ஆய்வுகளை அதிகப்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல், ஒரு பக்கத்துல அரசு நிதி குறைவாக இந்த கல்வியாண்டுல கூட பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவருடைய கவலை எதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இந்த நிதிநிலை அறிக்கையில கல்விக்கான நிதி ஒதுக்கீடு போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. ஒரு அரசு இதை செய்யலாமா? ஒரு அரசு கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் கல்விக்கு அதிகமான நிதியை ஒதுக்கெடுக்கணும். அப்ப நிதி ஒதுக்கலன்னா எப்படி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும்? இது அத்தனையும் சேர்ந்து தான் நாம் இந்த கல்வி சிக்கலை பார்க்கணும். நிச்சயமா இந்த விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிற நேரத்தில் தமிழரசன், நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த விவாதத்திற்குள் போவதற்கு முன்பு ஒரு சமூகவியல் பேராசிரியர் அப்படிங்கிறனால உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். நம்முடைய சமூகத்தில் பொறியியல் மீது இத்தனை விளம்பரங்கள், இத்தனை பின்தங்கக்கூடிய செயல்கள் இருக்கும் பட்சத்திலும் கூட நம்முடைய சமூகத்தில் பொறியியல் கல்வியின் மீது மோகம் அதிகரித்துள்ளதாகத்தான் சில விவரங்கள், சில புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம சமுதாய முன்னேற்றம் எடுத்துக்கிறப்போ நம்ம இந்தியாவே பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்களாக நம்ம ஆங்கிலேயர் ஆட்சிக்குள்ளே இருந்திருக்கோம், கொலோனியல் ஸ்டேட்டில். நம்மளை இந்திய நாடு முன்னேற்ற பாதையில் இருந்துகிட்ருக்கு. வளர்ந்த நாடுகள், வளர்கின்ற நாடுகள், மீண்டும் பாவட்டியில் இருக்கக்கூடிய நாடுகள்னு பிரிக்கிறோம். அப்போ இந்தியா வளர்ந்த நாடுகளை ரெஃபர் பண்ணி அதை முன்னேற்றம் தன்னோட எல்லா கட்டமைப்புகளையும் முன்னேற்றிக்கிறதுக்கான அந்த உத்வேகத்தில் சென்றுட்டு இருக்கிறது தான் இந்தியனோட நிலைமை. அப்படி அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி, கட்டமைப்பு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. இப்போ இது எல்லா வளர்ச்சிக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங் எஜுகேஷன்ஸ் தான். அப்போது அதன்படி அடிப்படையில் அதற்கான கட்டமைப்புகளையும் திறமைகளையும் மாணவர்களிடையே அதிகப்படுத்தணும், அதை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான சித்தாந்தமாக வச்சு நம்ம எஜுகேஷனல் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு இந்தியாவோடது. சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த பொறியியல் கல்லூரிகள் சந்தை நோக்குள்ள, சந்தை சார்ந்த பொறியியல் கல்லூரி, சந்தை சார்ந்த பாடத்திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ மாணவர்கள் வெளியில் வர்றாங்க, எவ்வளோ மாணவர்களுக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்தி தரோம். இந்த நிலையிலிருந்து மாறி மாணவர்கள் ஒரு சுயமாக சுதந்திரமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எல்லா கட்டமைப்பு வசதிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரசிடென்ட் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்திய பல்கலைக்கழகங்கள் அந்த 200 பல்கலைக்கழகங்கள் ஒன்றா கண்டிப்பாக வர முடியாது. அதுக்கான திட்டங்களும் செயல்படுத்தி எல்லா வகையிலையும் நம்ம முன்னேற்றம். நிச்சயமா ஐயா, அதாவது இப்போ கல்லூரிகள் ரொம்ப பெருகிட்டு இருக்கனால உள்கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை அப்படின்னு சொல்லப்படுற கல்லூரிகள்லாம் மூடிட்டு இருக்க நிலையும் இப்போ இருக்குது. அப்போ இப்போ இன்னும் செயல்பட்டு இருக்க கல்லூரிகள்லாம் நல்ல கல்லூரிகள் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை ஒரு மாணவரை சேர்க்கறதுக்கு முன்னாடி கட்டமைப்பு வசதின்னு எதை பார்த்து அவங்களை நம்ம சேர்க்கணும்? கட்டமைப்பு வசதி என்பது ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு மாணவனுக்கு, ஒரு 18 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ
ஒரு பொறியியல் கல்லூரியோ அல்லது எந்த ஒரு கல்லூரியோ கால் வைக்கிறாங்க. அப்போ அவர்களுக்குள்ள ஏராளமான கேள்விகள் எழும். தன்னுடைய பேராசிரியர் சொல்லக்கூடிய வாதம் சரியில்லை என்று சொல்ல துடிப்பான் ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு கல்லூரி தன்னுடைய மாணவன் தன்னுடைய ஆசிரியரை தவறு, இதை நான் தவறு என்று நிரூபிக்க முடியும் என்று சொன்னால், அப்படி நிரூபிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தால் அதற்கு பெயர் கல்லூரின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு பிரைவேட் காலேஜஸ்ல என்ன நடக்குதுன்னா, பிரின்சிபலை விட பவர்ஃபுல் ஆள் யாருன்னு டாப் 10 பிரைவேட் காலேஜ்ல, நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிச்சிருந்தா உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும், ஃப்ளோர் சூப்பர்வைசர் தான். உருட்டுக்கட்டையோட ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பார். அந்த ஃப்ளோர் சூப்பர்வைசர் ப்ரொஃபசர் கூட நடுங்குவாங்க. அவரோட ஒரே வேலை என்னன்னா ஐடி கார்டை புடுங்கிறது. எதுக்கு ஐடி கார்டு புடுங்கிறதுனா, அப்பதான் அப்பா அடுத்த நாள் 5000 ரூபாய் ஃபைன் கட்டி பையனை உட்கார வைப்பார். இந்த வேலை தான் தனியார் பொறியியல் கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு, தனியார் டீம்டு யூனிவர்சிட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கல்லூரி போலவே அது செயல்படாத போது நமக்கும் தெரியுது, என் பிள்ளையால கேள்வி கேட்க முடியல, என் பிள்ளையால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை மீறி கூட சிந்திக்க முடியும், ஆனால் அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. நான் கொடுத்திருக்கிற क्वेश्चनக்கான ஆன்சர் எழுதுனா யூனிட் டெஸ்ட்ல பாஸ். அப்படி யூனிட் டெஸ்ட்ல பாஸ் வாங்கினா உனக்கு எஸ் கிடைக்கும், நீ உனக்கு 9 பாயிண்ட் கிடைக்கும், 9 பாயிண்ட் கிடைச்சா உனக்கு பிளேஸ்மெண்ட் என்ற மிரட்டல்லையே ஒரு குழந்தை படிச்சிட்டு இருக்கானே. அப்புறம் எப்படி நீங்க கிரியேட்டிவிட்டி எதிர்பார்க்கறீங்க? மல்டிநேஷனல் கம்பெனிக்கான ஒரு டெக்னோ கிளர்க்கை உருவாக்கக்கூடிய இடமாக இன்றைக்கு தனியார் பொறியியல் கல்லூரி. அதனால அது பெரிய பில்டிங்கா, அது ஏசி ரூமா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அங்க ஒரு அகாடமிக் கிளப் இருக்கா? அப்ப மாணவர்கள் திறன் சார்ந்து அறிவு சார்ந்து உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் பிரணாப் முகர்ஜியுடைய குற்றச்சாட்டும். அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்கி இருந்தால் டாப் 200ல நாமளும் ஒருத்தரா இருந்திருப்போம். அப்படி அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் தயாராக இல்லை. அது மொத்தமாக தனியார் கிட்ட போயிருச்சு அப்படின்ற கவலையை பிரணாப் முகர்ஜி வெளிப்படுத்தி. அவரே ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் தான், கவர்மெண்ட்ல இருந்தவர் தான். அவருக்கே தெரியுது நான் தப்பு பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷம்ட்டு. இப்போ ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ அரசு செய்ய வேண்டியது என்ன? இப்போவாவது ஐஐடி 1950களில் உருவாச்சு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நூற்றாண்டு பழமை வந்தது. இந்த பல்கலைக்கழகங்கள் ஏன் உலகத்தரத்துக்கு போட்டி போட முடியல என்ற ஆய்வை மேற்கொள்ளணும். எவ்வளவு நிதி ஒதுக்கணும் என்பதை ஆய்வை மேற்கொள்ளணும். நிச்சயமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு உட்கட்டமைப்பு வசதிகள், நான் குறிப்பிடுவது ஆய்வகங்களோ அல்லது சர்வதேச தரத்திலான மற்ற கல்வி நிலைய சூழலையோ உருவாக்குவது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அவசியமானது என்பது குறித்து பேசலாம். அதற்கு முன்பு 0 ஓவரில் வருவது ஒரு இடைவேளை.